நாய்கிட்ட எல்லாம் கூட இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நாய்கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. மாப்ள உங்க நாய் சாப்பிட சொல்லுங்க மாப்ள. எனக்கு ஒரு 50,000 வருஷமா ஒரு கேள்வி இருக்கு. அதையும் பசங்களை பார்த்தா பொம்பளை பிள்ளைய உடனே இங்கிலீஷ் பேசுது. பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. பார்த்தோனே ஒரு ரேஞ்சா இருக்கும் அதெல்லாம். சார் என்ன சார் ரேஞ்சு கொடுக்க போகுது? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல. லைசென்ஸ் இருக்கா எடுங்கறார். இவர் பின்னால இருந்து அருவாள் எடுக்கிறார். அதுக்கும் போலீஸ்காரர் விட்டுருவார். நீங்களும் அந்த அருவாள் எடுத்தவனும் ஒண்ணா. வலியவன் எளியவனை மிதிப்பதற்கா இந்த அறிவு? ஆங்கிலம் படைத்தவர்கள் கொஞ்சம் அகங்காரம் படைத்தவர்களா? இதுங்கெல்லாம் ஆற போறீங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே? மெட்ராஸ் மவுண்ட் ரோடுக்கு கீழே சகதி கிடக்கிற பத்தி பேட்டி கேட்டா அமெரிக்காக்காரனுக்கு நீங்க என்னதுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு கிளிக்க முடியல. ஒன் பொமிகிரானட் அப்படின்னோடனே ஜூஸ் கடைக்காரன் வந்து தர்பூசணியை ரெண்டாவதா போடுவான், பொமிகிரானட்டை ஃபர்ஸ்ட் போடுவான். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க இங்கிலீஷ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுவோம், தமிழ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல தான் பதில். அப்படின்னு அவமானம் சொந்த தாய்மொழியை பேசுவதில் உங்களுக்கு. இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. தமிழ்நாட்டை எடுத்துங்களேன், ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தமிழ் பேசுகிற தமிழர்கள், ஆங்கிலம் தெரியாத தமிழ் பேசுகிற தமிழர்கள். வீணாய் போனவனே எங்கே சென்றாய்? அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? இன்னொன்று ஆங்கிலம் பேசுகிற தமிழர்கள். ஆங்கிலம் படிப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்னென்ன? இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்ச. டெய்லி ஒரு வேர்டு, டெய்லி ஒரு வேர்டு இங்கிலீஷ் வேர்டு ஒண்ணு கத்துட்டு அப்படியே கண்டினியூவா பண்ணேன். ஒரு டிக்ஷனரி எடுத்து டெய்லி ஒரு வேர்டு, அதே எனக்கு முழுக்க மனசுல ஓட்டிட்டு இருக்கு. எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். தமிழ் தெரிஞ்சும் கூட வேணே ஆங்கிலத்துல பேசுவாங்க. இப்பெல்லாம் பேசுவாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் பேசுவாங்க. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. அதான் சார் தேவையில்லாத பந்தா சார். வெளியே நம்ம கூட்டமா இருக்கும்போது அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க, நம்மள வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். இந்த மாதிரி வெளியே பந்தா கழி வீட்டுல போனான்னு வச்சுங்களேன், என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சேன், என்ன கோயம்பு நைட்டுக்கு இந்த மாதிரி என்ன கோயம்பு நாம எப்ப பார்த்தாலும் இந்த கோயம்பே வச்சுட்டு இருக்கிறா அப்படின்வாங்க. இதே வெளியே வாட்டு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் என்ன கொடுக்குது? வேற என்ன? அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல சார். இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஓவர் கான்ஃபிடன்ஸ். நிறுத்தாமல் ரீல் சுத்துவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். காலேஜ் முடிஞ்சோடனே நாங்க ஒரு 10 பேர் நின்னு பேசிட்டு இருப்போம். அப்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச வந்து பரோட்டா பிச்சு போட்ட மாதிரி 4 இங்கிலீஷ் வார்த்தை பேசிட்டு கிளியர் ஸ்கை, சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங் மச்சி உனக்கு இது தெரியாது இல்ல அப்படின்ட்டு திரும்ப தமிழ்ல பேசுவான். அதுக்கு அவன் ஃபர்ஸ்டே தமிழ்லயே பேசிருக்கலாமே. அந்த 10 பேருக்கு முன்னாடி எங்களை அசிங்கமும் படுத்துறான், என்ன அவமானமும் படுத்துறான். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஆங்கில மோகம் என்ன? அந்த பொண்ணு ஒரு தடவை எங்க அப்பா டாடின்னு சொன்னா, என் மகன் என் டாடி சொல்லிட்டா இதத்தான் கேக்குறேன். மக டாடி ஸ்போக்கன் கிளாஸ் பண்ணதுக்கு எதையாவது கத்துக்கிட்டாலே அப்படி தெரியாது கத்துக்கிட்டா. பண்ண செலவுக்கு அப்பாவை டாடின்னு கூப்பிட்டமான். டாடி 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 பெரிய இங்கிலீஷ். தமிழ் தெரிஞ்சும் கூட வேணே ஆங்கிலத்துல பேசும். ஆக்சுவலா என் காலேஜ் மேட் வந்து எங்க கூட பேசும்போதெல்லாம் நல்லா தமிழ்ல நல்லா பேசுவா, லோக்கல் தமிழ்லயும் பேசுவா. ஆனா இப்போ யாராவது க்ரௌடட் பீப்புள்ல போகும்போது அப்படியே பீட்ரிங் ஷூர் அந்த அன்னெசரியா பேசுவா இங்கிலீஷ்ல பேசணும்னு. ஹலோ நான் கபாலி நிசிஸ் பேசுறேங்க. நிசிஷா இங்கிலீஷா? நாய்கிட்ட எல்லாம் கூட இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நாய்கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. அட சும்மா இருங்க மச்சான், இன்னைக்கு 2ல 1. நல்ல பாயிண்ட் தான். சோ யாருக்கோ இப்ப வந்து ஒரு ஷாப் கீப்பர் வராம வச்சுங்க, அவனுக்கு வந்து அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுறாங்க. மிஸ்டர் சிங்காரம், யூ லுக் லைக் ஹிட்லர். போச்சுடா, வை கம் இன்சைடு. இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்னா மத்தியானம் என்ன லஞ்ச்னு கேட்டீங்கன்னா மார்னிங் ரைஸ் கேக், ஆஃப்டர்நூன் பெப்பர் வாட்டர் அண்ட் கேபேஜ்னாங்க. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. மார்னிங் ரைஸ் கேக்ன்றது இட்லி, மத்தியானம் பெப்பர் வாட்டர், ரசம், கேபேஜ்னு சொல்லலாமே. பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏன் இருக்கார்ல? சொல்லுங்க வேற எப்படிலாம்? சார் காலேஜ் முடிஞ்சோடனே ஜூஸ் ஷாப்புக்கு போவோம். எங்கள்கிட்ட எனக்கு மாதுளம் பழம் நான் குடிக்கலாம் அப்படின்னு அவன் இங்க வரைக்கும் முடிவு பண்ணுவா. கிட்ட 1 பொமிகிரானட் ப்ளீஸ். ஆரஞ்சு ஆப்பிள் அண்ணாச்சியா என்ன பழம் வேணும்? மாதுளம் பழம் அத்த சொல்லு. ஏன்ட்ட மாதுளம் பழம் சொல்லுவா சார். 1 பொமிகிரானட் ப்ளீஸ். நான் வந்து வாட்டர்மெலன் தர்பூசணி ஒரு கப் கொடுப்பா. இங்கிலீஷ்ல பேசு, நம்ம தான் இப்ப ஆபீஸ்ல வேலை செய்றோம்ல. நான் இப்படி சொல்லுவேன் கூட அவ்வளவு நேரம் மாதுளம் சொல்லிட்டு வர. 1 பொமிகிரானட் ப்ளீஸ். எனக்கு ஒரு 50,000 வருஷமா ஒரு கேள்வி இருக்கு. எல்லா ஆண்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும். அதையும் பசங்களை பார்த்தா பொம்பளை பிள்ளைய உடனே இங்கிலீஷ் பேசுது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க.
என்டர்டைன்மெண்டா நான் தர்பூசணி பழம் ஜூஸ் வேணும் தான் சார் சரி விடுங்க. பொதுவாக பசங்களை பார்த்தா பெண்கள் உடனே இங்கிலீஷ்ல பேசுவாங்கன்னு சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொன்னாங்க. அட்ராக்ஷன் சார். அவங்க வந்து பார்க்கணும் ஒன் பொமிகிரானட் அப்படின்னோனே ஜூஸ் கடைக்காரன் வந்து தர்பூசணி ரெண்டாவதா போடுவான், பொமிகிரானட்டை ஃபர்ஸ்ட் போடுவான். அதான் சார் வித்தியாசம். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஆனா பசங்களை பார்த்த உடனே ஏன் ஆங்கிலத்துல பேச தோணுது? எப்படிலாம் பேசுவாங்க யாராவது சொல்ல முடியுமா? அவங்க வந்து எங்கள்ட்ட வரைக்கும் சாதாரணமா தான் பேசுவாங்க. பசங்களை பார்த்தோன்னே he looks like Amir Khan no he looks like Salman Khan. அவங்க வந்து born and brought up அப்படியே தாஜ்ல சாப்பிட்டு சோலால வளர்ந்து அப்படியே இப்ப வந்து மெரிடியன்ல டெய்லி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லன்னா ஒரு 45 டேஸ் வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். நாங்க கையேந்தி பவன்ல சாப்பிட்டு அம்மாட்ட அடி வாங்கிட்டு பஸ் பாஸ் இல்லாம 3 ரூபாய் டிக்கெட் எடுத்துற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? நீங்க எப்படி பொமோகிரானேட் தான் கேப்பீங்களா மாதுளம் பழம் கேப்பீங்க? பொமோகிரானேட் தான் கேப்பீங்க. ஏன்? because ஒரு ரேஞ்ச் கொடுக்கும் அது. ஐயோ என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளிய வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. பார்த்தோனே ஒரு ரேஞ்சா இருக்கும் அதெல்லாம். அவங்களுக்கு கொடுங்க. சார் என்ன சார் ரேஞ்ச் கொடுக்க போகுது? ஏடா உறவுக்காரங்க வந்தா உறவைக்கு ஒரு அளவு கரிசி உன் வீட்ல இல்ல சப்பறது சவ முட்டாய் கொப்பளிக்கிறது பண்ணிரும். சார் ஜூஸ் ஒரே பையன் போடுறான் சார், 2 மிக்ஸி வச்சிருக்கான். அவன் வந்து பொமோகிரானட்னே உடனே போட்டுருவான். நான் தர்பூசணி பழம் பண்ணா ரெண்டாவது போடுறான். எங்க ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான். கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டா சாமி பார்த்துட்டு வந்துருவோம். பட் ஹியர் வெயிட்டிங் மோர் தென் 15 மினிட்ஸ். என்ன ரேஞ்ச் அவங்களுக்கு கொடுக்குதுன்னு அவனுக்கும் புரியல எனக்கும் புரியல. என்ன ரேஞ்ச்? அது ஒரு சாமர்த்தியம். இப்போ நான் வந்து ஒரு பேங்க் போறேன், நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். Girls touching hand problem. The same Harry Potter also deal the same problem. This chapter. இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு காரியம் நடக்கும். பேங்க்ல இங்கிலீஷ் பேசுறது இல்ல, அவங்கிட்ட போய் பொமோகிரானேட்ங்கறீங்க. இல்ல எங்க போனாலுமே வேலை நமக்கு சீக்கிரம் நடக்கும். இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. அதுக்கு நம்மளுக்கு காரியம் நடக்கணும்னா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். சார் இங்கிலீஷ்ல பேசினா காரியம் நடக்குன்றது முட்டாள்தனம் சார். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். சரி இந்த ப்ராஃபிட் கெயின் பண்றது நாங்க தான். எங்களுக்கு ஒரு வேலை ஆகுதுன்னா அவங்க சொன்ன மாதிரி பொமோகிரானேட் தான் ஃபர்ஸ்ட்னா நாங்க வேலையை முடிச்சு நாங்க கிளம்பிட போறோம். போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசினா டக்குன்னு வேலை நடக்கும், எங்கெல்லாம் பயப்படுவாங்க. போலீஸ் கிட்ட பேசினா மாட்டிடுவாங்க. என்ன எப்படி பேசுவீங்க? ஓ நீங்க போறீங்க லைசென்ஸ்லாம் புடிச்சா? லைசென்ஸ் இல்ல. கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சார் அப்படி இப்படி நாங்க ஒரு 10 புஸ் இங்கிலீஷ்ல பேசினா எப்படி பேசினால் போலீஸ் Sir, we need to go very urgently. We have some work to do. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. இத நான் தமிழ்ல விளக்கம் கொடுத்தேன்னா எனக்கு அங்க வேலை இருக்கு சார், என்னோட அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா அங்க இருக்காங்க. தமிழ் பேசினா கண்டினியூஸா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப இங்கிலீஷ் பேசினா நம்மளால கண்டினியூஸா அவங்க கிட்ட பேச முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க காரியத்தை முடிச்சிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே நம்பரை சொல்லி நீ பேசுறா அப்படியே தேன் வந்து காதுல பாஞ்சிடும். ஏய் படி. மெயினா என்னன்னா இங்கிலீஷ் பேசுறவங்க வந்து நாங்க வந்து டாமினேட் பண்ணி இந்த வேலையை பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் பண்றாங்க. அண்ட் இதே இது வந்து நீங்க தமிழையும் வந்து கத்தி வந்து ஜோரா இதே the same thing whatever they said in English அது நீங்க தமிழையும் கத்தி சொன்னா வேலை நடக்கும் கண்டிப்பா. கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி போலீஸ் அங்கெல்லாம் வந்து நடக்கிறதுல பிகாஸ் they don't know என்ன பேசுறேன்னு. நீ என்ன பீட்டர் விடுறியான்னு சொல்லிட்டு இன்னும் காசு தான் வாங்குவான். சொல்றா என்ன நம்ம பேசுறா இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. நீங்கள் எல்லாருமே பெரும்பாலான நேரத்தில் இந்த ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு விமான நிலையத்திலேயோ ஒரு சிஓ கிட்ட இதை செய்யறது கிடையாது. ஆமாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? பேங்க்லயும் மேனேஜர்ட்ட கத்துறது கிடையாது. இந்த உரிமை குரல் எல்லாம் வலியவர்களாக உங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தி எளியவர்கள் மீது தான் நடக்குது. ஐயா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. ஒரு வயிற்று மேல ஒரு சின்ன பேங்க்ல கிளர்க் கிட்ட, செக்யூரிட்டி கிட்ட, ஹாஸ்டல் வார்டன் கிட்ட, சர்வன்ட் மெய்டு கிட்ட அங்க வச்சா அப்படி மேன் கீப் இட் ஹியர் இங்க வை. இந்த ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு எளியவர்களை நீங்கள் அதிகாரம் செய்கிறீர்கள் என்று நிச்சயமாக குற்றம் சாட்ட முடியும். இவர் சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டையே அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளும் போல இருக்கு. இஸ் தட் ட்ரூ ஆர் நாட்? அதிகார துஷ்பிரயோகம்ன்றது ஒத்துக்க முடியாது. அந்த ஒரு வெப்பன் எங்க கிட்ட இருக்கு. எவ்வளவு தூரத்துக்காக போறோம்? அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதா வாங்க போவோம். சிஎம் வரைக்கும் போவோம். இங்கிலீஷ் இருந்தா எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ்ல தவறு இருந்தா தட்டி கேக்குறோம். ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? ரொம்ப சிம்பிளா தான் கேக்குறேன். ஒரு மொழியினுடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது, அதன் பெயர் ஆங்கிலம். சரியா? அதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு கேள்வி இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?
இங்கிலீஷ்ல பேசினா தான் போலீஸ்காரர் பயப்படுவார் அப்படின்னு நீங்க சொல்றது இட்ஸ் கால்ட் கான்ஃபிடன்ஸ். அதை வச்சு நாங்க லைசென்ஸே இல்லாம போவோம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல நான் இன்னொருத்தர சொல்றேன். இப்போ அது சரியான்னு சொல்லுங்க. நீங்க பண்றது தப்பு இல்லையா? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. ஒரு இடத்துல வண்டி நிறுத்துறார். போலீஸ்காரர் சாதாரண கான்ஸ்டபிள் கையில குச்சி வச்சிருக்கிறார். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். லைசென்ஸ் இருக்கா எடுங்கிறார். இவர் பின்னால இருந்து அருவாள் எடுக்கிறார். அதுக்கும் போலீஸ்காரர் விட்டுருவார். நீங்களும் அந்த அருவாள் எடுத்தவனும் ஒண்ணா? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. That guy also is trying to safeguard from that issue by using his weapon. என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டுப்புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே. இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க. That is an iron rod. Say we are using short and sweet straight wordings to வரலனா விட்டுரு. ஏன்பா நீ பேசுறது யாருமே கவனிக்கல. You yourself very straightforward. But if they are using all because the language ல வந்து கரெக்ட்டா கன்வே பண்ண முடியல. இதுங்கெல்லாம் ஆற போறீங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி? இல்லங்கம்மா நான் என்ன சொல்றேன்னா you yourself said English is a weapon. இங்கிலீஷ்ல பேசினாதான் நம்புவீங்க, தமிழ்ல பேசினா கேலி பண்ணுவீங்க. எப்படிங்க யங்ஸ்டர் சாதிக்க முடியும்? Are you guys using this weapon for the right things or to suppress the downtrodden people of this society? பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தெரியாது. This is what my question. இந்த ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு நேரா மேனேஜர் முக்கு போய் தட்டி உன்னை எங்க அடிச்சா தெரி வராது. வெளிய வர உன் கதைய முடிக்க. There were 100 customers waiting outside. What the hell you guys are doing inside by sitting in the AC room? நிறைய போறான்டா. By sitting in the AC room வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த 100 பேருக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா உங்க அறிவுக்கு ராயல் சல்யூட். நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நாங்க when we are angry and இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். எங்க தப்பு நடக்குதுன்னும் போது எங்களை அறியாமலே அந்த ஆங்கிலம் வந்து விடுறது. ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க தப்பு உணர்ந்து கரெக்ட் திருந்திக்கிறாங்க. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? சோ அது ஒரு பார்ட். சூப்பர். அப்போ ஒரு சோஷியல் இஷ்யூக்கும் அது பயன்படுது. அப்போ ஒண்ணு வச்சுக்கலாம். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தால் எடுப்பாங்க போல இருக்கு. இப்படி உங்களுக்கு தெரிந்த தகவலை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கவோ அல்லது சமூக தாக்கங்களை ஏற்படுத்தவோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூட்டுங்கிறது பத்திரிகைகளுக்கு அதை எழுதுறதா. மம்டிய கையில வச்சு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார். சமூகம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற 5 எழுத்தாளர்கள். அதை நீங்க படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் சமூக ஆர்வம் இருக்குன்னா சொல்லுங்க. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? 5 பேர் 5% those who are writing in English in the center spread. Anybody? Do you know anybody? நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இப்போ என்னங்க இந்த இங்கிலீஷை வச்சிட்டு ரயில்வே ரிசர்வேஷன்ல டிக்கெட் கிடைக்கும். Can I have a lift னு கேட்டா வண்டியில பின்னால இடம் கிடைக்கும். பில்லியன் சீட்டுக்கும் செக்யூரிட்டி மிரட்டுவதற்குமா இந்த அறிவு? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வலியவன் எளியவனை மிதிப்பதற்கா இந்த அறிவு? ஆங்கிலம் படைத்தவர்கள் கொஞ்சம் அகங்காரம் படைத்தவர்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 2 மலையாளி சந்திக்கிற போது மலையாளத்தில் பேசுகிறார்கள். 2 தமிழர்கள் சந்திக்கிற போது தமிழ்லயா பேசுறீங்க? ஏய் மணி கம் டுடே கோட் டுமாரோயா. இப்போ வந்து சேனல்ஸ் வந்து வேர்ல்ட் வைடா பாக்குறாங்க சார். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். இப்ப நான் தமிழ்ல பேசினா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கோ பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களுக்கோ புரியாது. சும்மா ஒரு சேனல் மாத்திடுவாங்க. போன் பனேகா உமாபதி பொளக்க போகுது யார், இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். இப்ப இங்கிலீஷ்ல பேசுறதுனால நாங்க கன்வே பண்ண வேண்டிய ஒரு மெசேஜ் வந்து உலகம் பூரா வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. I am speaking, no cross speaking. Sit down please. நான் என்ன கேக்குறேன்னா மெட்ராஸ் மவுண்ட் ரோடுக்கு கீழே சகதி கிடக்குற பத்தி பேட்டி கேட்டா அமெரிக்கா காரனுக்கு நீங்க என்னதுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்கு. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா நேஷனல் சேனல்ஸ், நம்ம நேஷனல் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அருமையான இங்கிலீஷ்ல பேசுவாங்க நம்முடைய நடிகைகள்லாம். சும்மா போயா ஆள்ல இருக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அடுத்து ஒரு கேள்வி ஹிந்தியில கேட்பாப்ல அந்த ரிப்போர்ட்டர், அட்டகாசமா ஹிந்தியில பேசுவாங்க. ஆனா நம்முடைய தமிழ் நடிகைகள் கூட அதை செய்யறது இல்ல. உண்டா இல்லையா? இங்கிலீஷ் சொன்னதாங்க மரியாதை. ஐ கோ யூ ஓபன். நீங்க இங்கிலீஷ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுவோம், தமிழ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல தான் பதில். அப்படின்னு அவமானம் சொந்த தாய்மொழியை பேசுவது உங்களுக்கு. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? அது என்ன கௌரவ குறைச்சல்? ஏன் கேக்குறேன். டு பி ஃபிராங்க் இட்ஸ் a trend. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசினா நம்ம பெரிய ஆளு நினைச்சு இட்ஸ் ட்ரெண்டா ஃபாலோ பண்றோம். சிம்பிள். நீங்க ஆங்கிலம் பேசுவதன் மூலமாக உங்களை உயர்வானவராக கருதுகிறீங்க. ஆமா. ஏ தலையில அடி சட்டி பண்ண உனக்கு எழுத படிக்க தெரியும்.
எஸ் அதான் கேக்குறேன். வேற அது ஒரு ஸ்டைல் மாதிரி போயிடுதுங்க. என்னதான் கேட்டாலும் நம்ம இங்கிலீஷ்ல அதை பதில் சொன்னா நம்மளே பெருசா நம்ம மனசுலயே நினைச்சுக்கிறது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நம்மளே பேசிக்கும் போது நம்மளும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றோம். அந்த நீங்க பாக்குற பெரிய ஆளுங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். மை நேம் இஸ் நாகராஜ சோழன் எம்ஏ, கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர். என்ன எல்லாம் ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு வரீங்க? அது ஒரு மைண்ட் செட், ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த ராஜ பரம்பரையில் வந்த கடைசி இளவரசன் நான் தானே. எஸ் 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 ஹானஸ்ட்லி அந்த பண்ணிட்டு கொடுங்க. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? நாங்க வந்துட்டு சென்னை அப்படிங்கிற லெவல்ல பார்க்கல. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே அப்புறம் என்ன மேத்துக்கு இங்க வந்தீரு? ஒரு நாங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய MNC கம்பெனில தான் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். சோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க எங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டெல்லாம் நடக்கல. பொமோகிரானேட் கேக்குறதெல்லாம் திட்டமிட்டல, அவனா வேலை கொடுக்குறான். தமிழில் பேசுவதை அவமானமாக கருதுகிறீர்களா? ஸ்ட்ரைட். Tamil, it's a funny language. தமிழ் ஃபன்னி லாங்குவேஜ்ங்களா? போங்கடி ஃபன்னி. இல்ல கிடையவே கிடையாது. அப்புறம் தமிழில் பேச வேண்டிய வாய்ப்பு இருந்தும் ஆங்கிலத்தில் மெனக்கட்டு பேசுகிறீர்கள். வலைய விரிக்கிறான் வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நாங்க எங்களை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி நாங்க வரணும்னு நினைக்கிறோம். சரி, உன் சைடுலயே ஒரு நியாயம் இருக்கு. நாங்க IT ஃபீல்டுக்கு போகணும்னா நாங்க இங்கிலீஷ்ல பேசினாதான் எங்களுக்கு ஒரு மதிப்பு. அங்க எந்த இடத்துல போய் நாங்க ஃபீல்ட்ல நீங்க ஆபீஸ்ல இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் வந்து தேவை. தேவை உள்ளானே தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. இங்கிலீஷ் பேச வேண்டிய இடத்துல நீ இங்கிலீஷ் பேசுற பத்தி யாருமே கேள்வி அது ஒரு பழக்கம், இட்ஸ் a mannerism. அத நம்ம வந்து மாத்திக்க முடியாது. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. எந்த ஒரு இடத்துலயும் mannerism தான். கண்டிப்பா. ஓகே. ஒன்ஸ் நீங்க கம்ஃபர்ட் எக்ஸாக்ட்லி. ஓகே. திடீர்னு இப்ப கல்ல விட்டு அடிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. டேய் ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரணும். தேவையில்லாமல் பேசுவது. வேற சார், நான் நேத்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன் சார். வெளியே வந்து முந்திரி பருப்பு வாங்கணும்னு 2 பொண்ணுங்க வந்துட்டே இருந்தது. என்ன பங்காளிக்கா? பாயாசத்துக்கு. பாயாசத்தை பங்காளிக்கு தானே ஊத்துவ? அந்த ஷாப் உள்ளாடி போயிட்டு வாட் பிரைஸ் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டு, அவன் வந்து ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. வாட் பிரைஸ் என்ன பிலிம் காட்டுறியா? தமிழ்ல பேசுறீ. வாட் பிரைஸ் அவன் முழிக்கிறான். அப்படியே பிரைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, காசு கொடுத்தா தான் கொடுப்போம். மண்ணா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். இல்ல சார், அவன் முடிச்சிட்டே இருக்கான். திருப்பியாவது தமிழ் தெரியும்ல, என்ன விலைன்னு கேக்குறது தானே. கேட்கல, வாட் பிரைஸ், திருப்பியும் வாட் பிரைஸ். ரெண்டு பேரும் வெள்ளார பேசுறீங்களே, எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையா? தேவையா சார்? நம்ம வெளியே வந்து முந்திரி பருப்பு வாங்க போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. நான் அப்ப சொன்னேன், தம்பி விலை கேக்குறாங்கப்பா சொல்லிரு அப்படின்னு. அப்புறம் அவன் சொல்றான் 8 ரூபாய் 60 பைசா ஆடலாம். என்ன இப்படி அநியாய விலை சொல்லிடு? சந்தையில 3 ரூபாய் தானே. அப்படியே ஒரு அப்படியே வாட் பிரைஸ். 2 பசங்க ஆம்பளை பசங்க என்னன்னா அங்க போய் பீட்ரு. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். என் சித்தி பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான். ஆனா எங்க தாத்தா அவனை கூப்பிட்டு திட்ட சொல்லுவாரு, இங்கிலீஷ்ல திட்டுறா, இங்கிலீஷ்ல திட்டுறா. நான் பெற்ற பிள்ளைல எனக்கு எதிரா தயார் பண்றியா? பாத்துக்கிறேன் உன்னைய. நல்லா சொல்லுவாரு அவர், இங்கிலீஷ் திட்டுவான். எங்களுக்கு அப்பலாம் புரியாது, இப்பதான் புரியாது. அதெல்லாம் இங்கிலீஷ் திட்டிருக்கா அப்படி. திட்டாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல திட்டுறா அப்படிம்பாரு. ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.